Happy day! Welcome to Stock Insights. இன்னைக்கு ஜூன் 30ஆம் தேதி. Yesterday night வந்து சில important news எல்லாம் பார்க்கலாம். SJVN பவர் சப்ளை அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க குஜராத் பவர் கம்பெனியான GUVNL ஓட கிரீன் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. மொத்தமா 658 மெகாவாட் 3 ப்ராஜெக்ட்ஸ் இதுல இன்க்ளூட் ஆகுது. சுனி டேம் ஹைட்ரோ ப்ராஜெக்ட், லோஹாரி ஸ்டேஜ் 1 ஹைட்ரோ ப்ராஜெக்ட், டோட்டல் கெப்பாசிட்டி 658 மெகாவாட். ஸோ இது மூலமா அவங்களுக்கு அதாவது SJVNக்கு ஃபியூச்சர்ல ஸ்டேபிள் ரெவென்யூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. HDFC பேங்க் அப்பாயின்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க புனித் சர்மாவை நெக்ஸ்ட் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா. ஸோ இப்போ ஆக்சிஸ் பேங்க்ல அவங்க CFOவா இருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து ரிலீவ் ஆக போறாங்க ஆகஸ்ட் 31, 2026 அப்ப. அதுக்கப்புறம் HDFC பேங்க்ல அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவபிள் எனர்ஜி இவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க ஹசான் அலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட. இவங்களுக்கு ஒரு மேஜர் சோலார் ப்ராஜெக்ட் எகிப்துல கிடைச்சிருக்கு இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு. அதோட ஒர்க் பாத்தீங்கன்னா 4800 crores சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் மினியா சோலார் ப்ராஜெக்ட் இன் எகிப்துல இருந்து கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பந்தன் பேங்க் CFO அண்ட் கீ மேனேஜரியல் பர்சனான ராஜீவ் மான்டின்றவங்க ரெசிக்னேஷன் எஸ்டர்டே பண்ணியிருக்காங்க ஜூன் 29. ஜெனிபர் ஹோட்டல்ஸ் CFO தருண் ஜெட்லின்றவங்க ரெசிக்னேஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. CFO பதவியிலேருந்து ஜூலை 15 அவங்க ஸ்டெப் டவுன் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்க் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 7500 crore. ஸோ இஷ்யூங் ஷேர்ஸ் ஆர் சிமிலர் செக்யூரிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த 8500 crore ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க பாண்ட்ஸ் ஆர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா. ஸோ இது ஃபுல்லாவே அவங்க பிசினஸ் க்ரோத்தை சப்போர்ட் பண்றதுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒன்றும் ஷேர் ஹோல்டர் அண்ட் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எஸ் பேங்க். ஜாக்சன் பால் பார்மாசூட்டிக்கல் ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா 85% ஸ்டேக் இன் இக்விட்டாஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட்ல அக்வயர் பண்றதுக்காக. ஸோ இந்த அக்வசிஷன் மூலமா இனிமே ஜாக்சன் பால் வந்து மெஜாரிட்டி ஓனரா இருப்பாங்க இக்விட்டாஸ் ஹெல்த் கேருக்கு. ரைஸ் லிமிடெட் MOU சைன் பண்ணியிருக்காங்க வித் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கான்கரோட. இந்த 2 கம்பெனியும் ஜாயிண்டா ப்ரொவைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ண போறாங்க எஸ்பெஷலி ஃபார் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும். ஸோ என்னென்னா பிளானிங், டிசைன், எக்ஸிகியூஷன், கமிஷனிங் எல்லாமே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. HDFC பேங்க் ராஜீவ் குமார்ன்றவங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்காங்க. இவங்கள பார்ட் டைம் நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா 3 இயர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அப்பாயின்மெண்ட் ஒன்னும் RBI அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராஜீவ் குமார்ன்றவங்க ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, அது மட்டும் இல்லாம ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிஷனலா 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல. ஸோ இது மூலமா NIF 30,000 crore 60,000 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை ஸ்பீட் பண்றதுக்காக தான். ரோட் டிரான்ஸ்போர்டேஷன், பவர் அண்ட் எனர்ஜி, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மொபிலிட்டி அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எக்கோசிஸ்டம். ஸோ இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மோர் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எந்தெந்த செக்டாருக்கு பாசிட்டிவா இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் குட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், சிமெண்ட், பவர், ரயில்வேஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரணமா. ஸோ ஸ்டாக்ஸ் என்னென்னலாம் நம்ம ஃபியூச்சர்ல வாட்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் KNR, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரைட்ஸ், KC இன்டர்நேஷனல், NCC, லாசன் அண்ட் டியூப்ரோ. அது மட்டும் இல்லாம சிமெண்ட், பவர், ரயில்வே அண்ட் லாஜிஸ்டிக் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம வாட்ச் பண்ணணும். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அவங்களோட டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. API பிசினஸ் அக்வசிஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜூன் 30 இன்னைக்கு எக்ஸ்பெக்டட் டு க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுதான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றாங்க செப்டம்பர் 30 வரைக்கும். எதை அக்வசிஷன் பண்றாங்கன்னா API பிசினஸ் ஆஃப் ஸ்டெர்லிங் பயோடெக் லிமிடெட் கிட்ட இருந்து தான் அக்வசிஷன் பண்றாங்க. ஏன் டிலே ஆகுதுன்னா சம் பிசினஸ் டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் ஒன்றும் முடிவடையல.
ஸோ அதனால தான் இது டிலே ஆகுது. செப்டம்பர் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் லிமிடெட் மணி ஏர்ன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. டெல்லி ஏர்போர்ட்ல உள்ள அன்யூஸ்டு லேண்ட்ல இருந்து அங்க ஹோட்டல்ஸ் அண்ட் ஆஃபீஸ் பில்டிங்ஸ் டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 500 to 600 crore நாக்பூர் ஏர்போர்ட்ல மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்கிரேட் எக்ஸ்பென்ஷனுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ். ஸோ இதுதான் எஸ்டர்டே வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.